ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? டிப்ரெஸ்டா இருக்கீங்களா? எனக்காக யாருமே இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக நான் இருக்கேன். உங்கள மாரி தான் நானும். 20 டேஸ் முன்னாடி வரைக்கும் நெகட்டிவிட்டிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்தேன். என்னோட கைடு என்னோட ஸ்டார்ட் அப்காக மார்க்கெட்டிங் வீடியோ பண்ணி போட சொல்லி லாஸ்ட் 6 மந்த்ஸா சொல்லிட்டு இருந்தாரு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு செல்ஃபி கூட எடுக்கிறது தைரியம் இல்லாம காம்ப்ளெக்ஸ்ல சுத்திட்டு இருந்தேன். நான் எங்கேருந்து வீடியோ பண்ணி போட போறேன்னு இருந்தேன். சரி நமக்காக ஒருத்தர் இவ்வளோ தூரம் அக்கறை எடுத்து சொல்றாருன்னு சொல்லி 20 டேஸ் பேக் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணேன். அன்னைக்கு வந்து என் மைண்ட் செட் ஒரு 2 வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் விட்டுருவோம்னு தான். எனக்கு இருந்த மைண்ட் செட் என்னன்னா, நான்லாம் வீடியோ போட்டா யார் பார்க்க போறாங்க? என் மூஞ்செல்லாம் போய் யார் பார்க்க போறாங்கன்றது தான். பட் சர்ப்ரைசிங்லி என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஜூனியர்ஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ என் கஸ்டமர்ஸ் உள்பட அத்தனை பேரும் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி அவங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஸ்க்ரீன்ல பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு என்கிட்ட கால் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா பேசினாங்க. நல்லா பேசுறீங்க, லைட்டை கரெக்ட் பண்ணுங்க, லைட் இப்படி வைங்க, இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எனக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக சர்வமய படம் பார்த்துட்டு எனக்கும் அந்த மாதிரி டெலிவரி வேணும், என்னோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி நியூஸ்ல நான் சொல்லி கேட்டிருந்தேன். பட் உனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா, உன்னை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கா அவங்க சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்ற மாதிரி இது யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்ததுல இருந்தால் நீங்க எல்லாரும் தான் என்னோட டெலிவரி. ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனையை சொல்றாரு அப்படின்னா அவங்க உங்களை அவங்களோட டெலிவரிவா பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்படி வரவங்கள்ட்ட அவங்களோட கையை பிடிச்சிட்டு உனக்கு